கொடியன் அடிபணியாமல் குவலயத்தே வாழக் கருது மதியிலிகாள் உங்கள் வல்வினை நோய் ஊழில் பெருவழி உண்ண ஒட்டாது உங்கள் அத்தமெல்லாம் ஆழப் புதைத்து வைத்தால் வருமோ நும் அடிப்பிறகே. கோழிக்கொடியன் அடிபணியாமல் குவலயத்தே வாழ கருதும் மதியிலிகாள் உங்கள் வல்வினை நோய் ஊழில் பெருவழி உண்ண ஒட்டாது உங்கள் அத்தமெல்லாம் ஆழப் புதைத்து வைத்தால் வருமோ நும் அடிப்பிறகே. சேவலை கொடியாக உடைய திரு முருகப்பெருமானது திருவடிகளை வணங்காமல் இவ்வுலகில் வாழ்வதற்கு நினைக்கின்ற அறிவில்லாதவர்களே, உங்களுடைய வலிய தீவினையால் உண்டாகும் நோயாகிய ஊழினது பெரிய வலிமையானது செல்வத்தை அனுபவிக்க விடுவதில்லை. உங்களுடைய செல்வம் முழுவதையும் மண்ணில் ஆழமான குழியில் புதைத்து வைத்தீர்களாயினும் உங்கள் உயிர் உடலை விட்டு நீங்கும்போது அந்த செல்வம் உங்கள் காலடியை பின்தொடர்ந்து வருமோ? சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய், சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய், வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோஹரா. பொழுது விடிந்தது, பொழுது போய் திருமலை ஏற வேண்டும், ஏறியே மலர்ந்து பூ கொய்ய வேண்டும், கொய்து திருவடி சாத்த வேண்டும், சாத்தியே கை கட்டி நிற்க வேண்டும், நின்று திருவடி சூட வேண்டும், ஐயா கணபதி நம்பி 1000 நாமம் உடைய. கந்தர் அலங்கார வரிசையிலே இன்று 20வது பாடலை பார்க்க இருக்கிறோம். கோழிக்கொடியன் அடிபணியாதே இந்த குவலயத்தே வாழக் கருதும் மதியிலிகாள் உங்கள் வல்வினை நோய் ஊழி பெருவலி உண்ண ஒட்டாது உங்கள் அத்தமெல்லாம் ஆழ புதைத்து வைத்தால் வருமோ நும் அடிப்பிறகே. இந்த பாட்டுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பெரியவர்கள் எல்லாம் எப்பவுமே பாடும்போது இந்த ஆத்மாவாகிய நம்ம மனிதர்கள் எல்லாரையும் ஆண் பொன் அத்தனையும் நாயகியாகவும் பரமாத்மாவாகிய பகவான் மட்டும்தான் புருஷோத்தமனாகவும் கருதி பாடுதல் மரபு. ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் மானிட ஜாதி ஆத்மா எடுத்த அத்தனையும் பரமாத்மாவுக்கு அடிமை. பரமாத்மா புருஷோத்தமன், அவனை அடைய வேண்டும். அந்த ஒரு கருத்தை ஒரு சின்ன வார்த்தையில அருணகிரிநாதர் இங்க புகற்றி இருக்கிறது தான் அவர் தெய்வ புலவர் என்பதற்கு சாட்சி. சேவல் கொடிதான் முருகன் கையில் இருக்கும். கோழிக்கொடியன் அடிபணியாதே இந்த குவலயத்தேன்னு பாடினார். சேவல் கொடி இருக்கிற முருகனை கோழிக்கொடி சொன்னா கோழி பொண்ணாயிடுச்சு. நாமெல்லாம் பெண்களா கருதி நாயகி பாவனையிலே ஆத்மாவை பெண்ணாக கருதி பரமாத்மாவாகிய புருஷோத்தமனை புருஷனாக கருதி அவன் கையிலே சேவல் சேருவது ஆண் பெண் புணர்ச்சியாக இறைவனுடன் 2 கலக்கிற நிகழ்ச்சி ஏற்படுகிறது என்பதனாலே கோழிக்கொடியன்னு சொன்னார். கோழிக்கொடியன் அவருக்கு தெரியாத கோழி ஆண்பாலா பெண்பாலா? சேவல் தானே ஆண்பால், பெண்பால் கோழி தானே. அந்த கோழி எதுக்கு சொன்னார்னா நாயகி பாவனையில ஆத்மாவை நினைச்சுட்டு சொல்றாருங்கிறது முக்கியமான விஷயம். இந்த பாட்டுல கருத்தே அதுதான். கோழிக்கொடியனுடைய அடி பணியாதே, நமக்கெல்லாம் அவர் தானே பதிபாசம். அவருடைய திருவடியை பணியாதே வாழ்ந்தா வாழ்க்கை நடக்குமா? இந்த வாழ்க்கையில எப்படி வாழ்க்கை துன்பப்படும்? நம் ஊழ்வினையினாலே இந்த பிறவியை எடுத்திருக்கிறோம். இந்த பிறவியிலே நாம் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களை எல்லாவற்றையும் வழிவகுத்து அந்த துன்பத்திலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரே தன்மையை கொடுக்கக்கூடியது இறைத்தன்மை. அந்த இறைவனாகிய முருகப்பெருமானை நினைக்காமல் நாம எந்த செயல் செய்தாலும் அது பலனில்லை. ஏன்னா முருகனுக்கு வெற்றி கொடுத்து அந்த வெற்றிக்கு பரிசாக கிடைச்சதுதான் இந்த சேவற்கொடி. அது அருணகிரிநாதர் திருப்புகழ்ல சொல்றார். சரத்தே உதித்தே உரத்தே குதித்தே சமர்த்தாய் எடுத்து சரிபோன மட்டே எடுத்தாய் தகர்த்தாய் உடற்தான் வரு சூரை தகர்த்தாய் உடற்தான் இரு கூறாய் சிரத்தோடு அறுத்தே குவித்தாய் செகுத்தாய் பலத்தார் விருதாக சிறை சேவல் பெற்றாய் வலக்காரமுற்றாய் திருத்தாமரைத்தாள் அருள்வாயே. சேவர் கொடி வெற்றி கொடியாக சூரபத்மாதிகளை அழித்ததற்காக
மயிலையும் சேவலையுமாக ஆக்கி அந்த சூரனை வெற்றியாக முருகப்பெருமான் கையிலே சேவல் கொடியை ஏந்தான். முருகனுக்கே வெற்றி கொடுத்த சேவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேவலுடைய திறமையை எவ்வளவு பேசலாம். சேவலுடைய பெருமையெல்லாம் அருணகிரிநாதர் மிக்க அழகாக சேவல் விருத்தத்தில பாடியிருக்கிறார். அது ஒரே ஒரு பாட்டு மட்டும் சொல்றேன். நமக்கு எந்த துன்பம் வந்தாலும் எந்த பயம் வந்தாலும் வென வைக்கிறாங்க, பேய் வைக்கிறாங்க, குட்டிச்சாத்தம் வைக்கிறாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. பேய் வந்திருக்கு, பயமா இருக்கு, ராத்திரி மரண பயம் ஏற்படுறது, தூக்கம் வரல, என்னெல்லாமோ பயமா இருக்கு. இந்த பயம், பில்லி, சூன்யம் எல்லாமே அகற்றக்கூடியது கோழி, சேவல் கொடிகளுடைய சக்தி. அதை அருணகிரிநாதர் பாடுறார். வந்த ஆர்ப்பரிக்கும் அம்மிண்டு வகை தண்டதரன் வலிய தூதுவர் பில்லி பேய், பில்லி சூன்யம் பேய் முதலியவைகள் மஞ்சினால் பேசுற மகாபூதம் அஞ்சிட வாயினும் காலினாலும் பந்தாடியே மிதித்து கொட்டிய வடவைச்சம் பவளமாதி வடபத்திய கூட செகப்பா பந்து போல உருட்டி அதை காலால எடுத்து அடிக்குமா. பில்லி சூனியம் பேய்கள் எல்லாத்தையும் காலால உதைச்சிடுமா சேவல். பவளமாக அதிகாசமா பஞ்சு சிறை தலைமிசை தனியயிர் குமரனை பார்த்து அன்புற கூவுமா. முருகப்பெருமான அது திரும்பி பார்த்து கொக்கரக்கோன்னு கூவிச்சான். கொக்கரக்கோன்னு கூவுறது முருகப்பெருமானுடைய சரவண பவான்னு சொல்ற மாதிரி அந்த ஒரு அர்த்தத்தை பெரியவா சொல்றா. அதனால இந்த கோழி கூவினா சரவண பவான்னு கூவுறது. எதுக்கு கூவுறது? காலை பொழுதை காட்ட கூப்பிடுறது. காலை பொழுது என்ன? காலத்தை காட்டக்கூடியது சேவற்கொடி. காலன் எப்ப வேணா வருவான். அதனாலதான் காலனை காட்டுறதுக்காக சேவக்கூடிய முருகன் வச்சுட்டு எந்த சமயத்திலும் ஓடி வந்து நம்ம காக்க வருவான் முருகன் மயில் மேலே. அதனாலதான் முருகனுக்கு சேவர் கொடியும் கையில ஞான வடிவேலும் வச்சிருக்காங்க. அந்த முருகப்பெருமான் நமக்கு துன்பம் இருக்கின்ற சமயத்திலே ஓடோடி வந்து நம்ம ரட்சிக்கிறதுக்காக தான் அந்த சேவர் கொடி கொக்கரக்கோன்னு காலை பொழுதை காட்டுகின்றது. அந்த அந்த அது மட்டும் அல்லாமல் முந்த ஆகம பலகை சந்தாமத்தோர் தொழ முன்பேறு முக்தி முருகன் முதுகானகத்தி எயினர் பண்டோலையை கனை முனித்தே தொடுத்த சிறுவன் சிந்தாகுலத்தை அடர் கந்தா என பருவ சித்தற்கு இறங்கும் அருமுகன் ஜெய வெற்றிவேல் புனிதன் நளினத்தன் முடிக்குற்றி சேவர் திரு துவச்சமா அப்படின்னு சொன்னாங்க. அந்த துவச்சம் அப்படின்னா கொடி, சேவர் கொடி முருகன் கையில அந்த சேவலை வச்சு கொண்டிருக்கிறார். அந்த கோழியாக நம்ம கோழிக்கொடியை நடிகை பணியாதே, அவனுடைய திருவடியை பணியாதே. இந்த குவலயம்னா பானை போன்ற உலகம். கோலயத்தை வாழ கருதுகின்ற மலிகிறார். உங்களால வாழ முடியாது. ஏன்னா ஊழில் பெருவலி உண்ண ஒட்டாது. ஊழ்வினை நிகழ்வினை இப்படி அப்படின்னு இருக்கு. அது அந்த ஊழ்வினையானது நம்மளை வாழ ஒட்டாம துன்பப்படுத்தும். அது நம்ம கையில என்னாச்சு, ஒரு குயவன் இருந்தா, ஒரு குயத்தி இருந்தா, ஒரு பானை பண்ணினாங்க. பானை பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த பானை எல்லாரும் இதான் இறைவனுடைய திருவள்ளுவரினாலே அவனுக்கு ஒரு அனுகிரகம் கிடைச்சது. காலையில ரோந்து போற மகாராஜா அவனை பார்த்தாரு. இரவும் பகலும் வேலை செய்யறானே, பானை பண்ணி கொடுக்கறானே, எல்லாருக்கும் தண்ணி கிடைக்கிறது, எல்லாருக்கும் பானையில சமைக்க முடியறது, அவனை வர சொல்லுங்க, அவனுக்கு பரிசு கொடுக்குறேன் ராஜா சொன்னான். அவன் வந்தான். ராஜாவிட்ட வந்து பார்த்தான். ராஜாவை நமஸ்காரம் பண்ணா நல்ல பானை எடுத்துட்டு வந்தான். ராஜா சொன்னார், உன் பானையெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீ இவ்வளவு உழைக்கிறையே, உனக்காக பரிசு தரேன். அவனுக்கு நேரம் சரியில்லை, ஊழிப்பெருவலி உள்ள இருக்கு அந்த குயவனுக்கு. அதனால தெய்வமே வந்து இறங்கி கொடுக்கறது அப்ப கூட சேர மாட்டேங்குது. அந்த ராஜா என்ன பண்ணா, அவனுக்கு நிறைய பரிசை கொடுத்து அனுப்புவானா. மந்திரி பார்த்தான் புத்திசாலி, பரிசை கொடுத்து அனுப்பிச்சா இந்த பயம் போகும்போது யாராவது கையில இருந்து புடுங்கிட்டா என்ன பண்றது, திருடர் பயம் இருக்கே சொல்லி ஒரு பூசணிக்காய் எடுத்து கொடுத்துட்டான். இந்த பூசணிக்காய்க்குள்ள ரத்தனம், மாணிக்கம், பவழம் எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. நிறைய பொண்ணும் பொருளும் அதுக்குள்ள இருக்கு. மேல வெறும் அதை ஒரு இடத்துல கட் பண்ணி மறுபடியும் ஒட்டி பூசணிக்காயை கையில கொடுத்துருக்கான். இந்த பூசணிக்காயை எடுத்துட்டு வந்தான் குயவன். அவனுக்கு புரியல, இவ்வளவு பானை கொண்டு போனோம், ராஜாவை பார்த்துட்டு வந்தோமே, ராஜா ஏதாவது கொடுத்து தொலைப்படாதா, ஒரு பூசணிக்காயை கொடுத்துருக்காருன்னு கொண்டு போய் வீட்டுல பொண்டாட்டி கையில கொடுத்தான். அவ பார்த்தா, ஏயா போய் மகாராஜாட்ட பரிசு வாங்கிட்டு வரேன், போய் வாயை திறந்து கேட்க கூடாது, அவர் பூசணிக்காயை கொண்டாந்துருக்கேன், குழம்புக்கு கூட ஆகாதுன்னு சொல்லி ஜன்னலால் தூக்கி வெளியில போட்டு விட்டா. டப்பாலும் உடைஞ்சுது. விழுந்தது செதறித்து மாணிக்கமும் ரத்தனமும் பவழமும் ரோட்ல போறவங்களும் எடுத்துட்டு போனான். உனக்கு கொடுப்புலையும் இல்லையானா இறைவன் அதை கொடுக்கவே விடமாட்டான். ஊழ்வினை இருந்தால் அது உண்ண ஒட்டாதுன்னு அவன் கையில சேராது. ஊழ்வினை எதுக்கு? பணத்தை சேர்த்து பாடுபட்டு பணத்தை தேடி புதைத்து வைத்த கேடு கட்ட மானிடர்கள் கேளுங்கால், கூடு விட்டு ஆவிதான் போன பின்னர் யாரே அனுபவிப்பார் பாவிகால் என்ற பணம்.
அந்த பணத்தை சேர்த்து சேர்த்து வச்சிருக்கியே, தானம் என்றென்றும் இடுங்கோள்னு அருணகிரிநாதர் சொல்லி கொடுத்திருக்காரு. அந்த தானம் விட்டா நாயிட்டேன்னு பயம் வந்து, நாயிட்டேன்னு எனக்கு பெருமை வந்துடும். அதனாலதான் கோழிக்கொடியன் அடிபணியாதே அவனுடைய திருவடியை நினைச்சுன்னு முருகனை நினைச்சுட்டு குவலையத்தே வாழக்கிறது மதியலிகாள் உங்கள் வல்வினை நோய் ஊழிற் பெருவலி. ரொம்ப பயங்கரமானது, அது உண்ண ஒட்டாது. உங்கள் அத்தம் எல்லாம் வச்சு, அத்தம்னா செல்வம், உங்கள் அத்தம் எல்லாம் ஆழ புதைத்து வைத்தால் வருமோ இன்னும் அடிபடுக. புதைச்சி வச்சா நம்ம எடுக்கிறதுக்கே நேரமாகும். அது அடுத்த ஜென்மா நம்ம சாகும் போது நம்ம கூட அதை வரவா போறது. அது எதுக்கு புதைச்சி வச்சிருக்க, அள்ளி தானம் பண்ணு, எல்லாருக்கும் கொடு என்றுதான் அருணகிரிநாதர் சொல்றார். அவ்வளவு அருமையான இந்த பாடல். நம்ம தானத்தை எப்படி பண்ணணும்னா இறைவன் பெயரை சொல்லித்தான் தானம் பண்ணணும் என்பதையும், கோழிக்கொடி என்று கோழியை பத்தி சேவர் கொடியை பத்தி நினைச்சா நம்முடைய எல்லா பாவங்களும் பயங்களும் நீங்கும் என்பதும் இந்த பாடல்ல உறுதியாக கொடுத்திருக்கிறார் அருணகிரிநாதர். இந்த ஒரு பாடல் பாடினா நமக்கு எந்த பயமும் வராது, எந்த விதமான பெல்லி சூனியம் பேய்கள் பிசாசுகள் அண்டாது. அப்படிங்கிறதெல்லாம் உள்ளுக்குள்ள ரகசியமா வச்சு மேலேந்து பொதிஞ்சு மருந்த தர மாதிரி அருணகிரிநாதர் போட்டிருக்கிறார் இந்த பாடலை. கோழிக்கொடியன் அடி பணியாதே இந்த குவலையத்தே வாழக்கிறது மதியலிகாள். புத்தி கெட்டவங்களேன்னு சொல்றாங்க நம்மள. உனக்கு சொல்லியிருக்கேன் புத்தி என்ன, முருகப்பெருமான நினைச்சுண்டு எல்லா வேலையும் செய். காலையில இருந்து முருகா என்று சொல்லு. கோழிக்கொடியனுடைய அடிப்பணியாதே இந்த குவலையத்தை வாழக்கிறது மதியலிகாள் உங்கள் வல்வினை நோய் ஊழிற் பெருவலி உண்ண ஒட்டாது. உங்கள் அத்தமெல்லாம் ஆழ புதைத்து வைத்தால் வருமோ நும் அடி பிறகே. அடினா வாழ்க்கை முடிவு, கடை 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 நேரம். அடி பிறகே சாகும் போது கொடுத்த தர்மம் ஒண்ணுதான் வரும். தர்மம் தலை காக்கும். அதுக்காக அந்த தர்மம் இல்லைன்னா எதுவும் பிரயோஜனம் இல்லை. எதையாவது தர்மம் பண்ணணும். தர்மம் பண்ணற எண்ணமாவது இருக்கணும். பகிர நினைவு ஒரு திணை அளவும் இல்லை சொல்றாருங்க. யாருக்கும் பகிர்ந்து கொடுக்கறதுக்கு திணை அளவாவது எண்ணம் இருந்தால் போரும். கொடுக்கணும் என்கின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு எண்ணம் மனத்திலே இருந்தா கூட உனக்கு முக்தி கிட்டுமே, இல்லைங்கில் முக்தி கிடைக்காதுங்கிறதா அருணகிரிநாதர். அழகான பாடல். கோழிக்கொடியன் அடி பணியாதே குவலையத்தே வாழக்கிறது மதியலிகாள் உங்கள் வல்வினை நோய் ஊழிற் பெருவலி உண்ண ஒட்டாது. உங்கள் அத்தமெல்லாம் ஆழ புதைத்து வைத்தால் வருமோ நும் அடி பிறகே. வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா.